இந்த பா, இப்ப நீ வாந்தி எடுத்து ஆகணும். இது என்னோட கௌரவ பிரச்சனை. என்னங்க லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? திடீர்னு வாந்தி எடுத்தா எப்படி எடுக்க முடியும்? ஆள முடியாது. முடியாதப்ப? முடியாது. உன்னை வாந்தி நான் எடுக்க வைக்கிறேன், பாக்குறியாப்ப? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. எடுங்க. பிறந்த நாள் கேக் விட்ட சொன்னா மாட்டுச்சாணி உருட்டுற மாதிரி உருட்டுறீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய கேக்க வாங்கி தின்றவன் செத்தான். எவ்வளவு அழகா மூக்குச்செடியை ஒரு பக்கம் திந்துறீங்க, அப்படியே பிசைஞ்சு அடிச்சு உழப்புறீங்க பாருங்க. உண்மையிலே இது ஒரு தனி சாதனை தான் போங்க. சாப்பிட்ட 60 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழாவில் சாப்பிட்டவர்கள் அனைவருக்கும் இரவு 12 மணி அளவில் வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனை அடுத்து அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மனித உயிரின் அவளை கிளம்ப பட்சம் ஜாக்கிரதை, அவளை கிளம்ப பட்சம் வேண்டாம். மனுஷ உயிரோட விளையாடாதீங்க. அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். பிறந்த நாளுக்கு கேக் வெட்டி தான் கேள்விப்பட்டிருக்கோம். கேக்க உழப்பி இப்பதான் தடவையா நேரில் பாக்கிறோம். இதுல உங்களை டாக்டர்னு வேணும்னு சொன்னாங்களே, டாக்டர்னு கேக்கு வெட்டுறதுக்கே துப்பு இல்லையா? நீங்க கத்தி பிடிச்சு எங்கிட்ட ஆபரேஷன் பண்ண போறீங்க? போட்ட நான் ஒரு டாக்டர், பர்டிகுலர்லா ஸ்கேன் டாக்டர். போட்ட நான் ஒரு டாக்டர், பர்டிகுலர்லா ஸ்கேன் டாக்டர். வேண்டாம், மனுஷ உயிரோட விளையாடாதீங்க. உங்கள்கிட்ட ஆபரேஷன் பண்ண கத்திய கொடுத்தா கேக்க பிசைஞ்ச மாதிரி, கேக்க உழப்புன மாதிரி ஹார்ட், கிட்னி, ஈரல், கல்லீரல், மண்ணீரல் எல்லாத்தையும் பிச்சு போட்டு கொதறிட்டீங்கன்னா என்ன ஆகுறது? இந்த மோடி கிளீன் இந்தியா கிளீன் இந்தியான்னு சொல்லிக்கிட்டே தெரியுறாரு. மூக்குச்செல்லி அள்ளி கேக்கல தடவி கொடுக்கறதா கிளீன் இந்தியாவோ? மோடி இப்படி வந்தாருன்னா மோடிக்கு மூக்குச்செல்லியை சிந்தி கேக்க கொடுப்பீங்களா? சொல்லுங்க பாப்போம். ஒரு சாதாரணமான ஒரு கேக்க வெட்டவே துப்பு இல்ல. இவங்கள்ட்ட தமிழ்நாட்டை ஒப்படைச்சா கிழிச்சிருவாங்களாம். விளங்கி போச்சு தமிழ்நாடு.